சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் முக்கியமா அஜித் அவர்களுக்காக ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டோரி எழுதுறாரு. ரெண்டு பேரும் அடுத்தது காம்போ பண்ண போறாங்க, நம்மளே பேசியிருந்தோம். ஆனா அஜித்துக்கு எழுதின ஸ்டோரியில அடுத்தது பாலையா நடிக்க போகிறதா ஒரு சில விஷயங்கள் வெளியாகிட்டு இருக்கு. எப்படி இருக்கும் நினைச்சு பாக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏங்க ஒரு மாதிரி இருக்குன்றீங்க? பாலையா என்ன கடைசி ஒரு 3 படத்துல 100 கோடி அடிச்சு அப்படியே பயங்கரமான ஒரு வசூல் கொடுத்துட்டு கெட்டா. அஜித்தோட ஸ்டோரியில பாலையா நடிச்சா எப்படி இருக்கும்? செட் ஆகும். அது எப்படி இருக்கும்னா ரெட்ரோ படத்துல சூர்யா நடிச்சாரு எப்படி இருந்தது அப்படிதான் இருக்கும். ஏன்னா கார்த்திக் சுப்பராஜ் வந்து எந்த கதை எழுதினாலுமே வந்து அது சூப்பர் ஸ்டாரை நினைச்சுதான், சூப்பர் ஸ்டாரை வச்சுதான் அவருக்காக எழுதின கதைக்களம் அப்படின்றதான் எல்லாருக்குமே தெரியும். இந்த ரெட்ரோலையும் நிறைய சீன்ல வந்து சூப்பர் ஸ்டார் அப்படியே நம்ம பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கெட்டப்பா இருக்கட்டும், அந்த ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், எல்லாமே. அதனால இதெல்லாம் நடக்கிறது வந்து இன்னும் நிறைய இயக்குனர்கள் ஒவ்வொரு விஷயங்களும் எழுதும் பொழுது, ஏன்னா மாரி செல்வராஜ் சொல்லியிருந்தாரு, நான் எந்த படம் எழுதினாலுமே அந்த படத்துக்கு சூட்டான முதல் நடிகர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷ் தான். தனுஷை வச்சுதான் நிறைய விஷயங்கள் நான் பண்ணுவேன். அதனால இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க. இப்ப ஆதிக்கோட வாழ்க்கை எப்படி மாறிடுச்சுன்னா, மார்க் ஆண்டனி படத்துக்கு முன் பின் அப்படின்னு மாறிடுச்சு. அதுல இருந்து வெளியே வந்துட்டார். எப்படி வந்தாருன்னா, குட் பேட் அக்லிக்கு முன் பின் அப்படின்னு மாறிட்டார். இனி அவர் என்ன பண்ணாலும் அவர் மேல போக்கஸ் இருக்கும். இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வரல. ஆனா அஜித்தும் ஆதிக்கும் இணைய போறாங்க, அதுக்குதான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நிறைய நம்ம சீனியர்ஸ் நிறைய பேர் பேசுறாங்க. நம்மளும் கேட்ட வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அதுக்குதான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படிதான் இருக்கு, அதிக வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா அஜித் அவர்கள் வந்து அதுதான் விரும்பக்கூடியவர். ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருப்பார் எப்பவுமே. ஆதிக்கு ஒரு படம் தானே கொடுத்துருக்கோம், ஒரு படம் ஹிட் அடிச்சிருக்காரு. இன்னும் 2 படங்களோ இல்ல அவர் கூட டிராவல் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா இருக்கு, இல்லாமலாம் போகாது. எடுத்ததுமே வந்து, ஏன்னா மைத்ரி மூவிஸ் ரெடியா இருக்கான். அடுத்து நாங்க அஜித் கூட வச்சு நாங்க டிராவல் பண்ணணும். நெட்ஃபிளிக்ஸ் ரெடியா இருக்கான், அஜித்தோட எந்த படம் வந்தாலும் நாங்க வாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ அஜித்தோட டிராவல் பண்றதுக்கு இயக்குனர்கள், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஓடிடி தளம் முதற்கொண்டு ரெடியா இருக்கும் பொழுது ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்ற ஒரு விஷயம் தானே. அதாவது ஏன் இவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஆதிக்கு ஏன் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, அஜித் அவர்கள் இதுவரைக்கும் நடிச்ச படங்கள்லயே குட் பேட் அக்லி அப்படின்ற வசூல் பெரிய ஒரு வசூலை கொடுத்துருக்கு. ஓடிடி, அதுக்கப்புறம் சேட்டலைட்டு, ஆடியோ ரைட்ஸு, தியேட்ரிக்கல் கலெக்ஷன் எல்லாமே சேர்த்து நான் சொல்றேன், பெரிய வசூலை கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டில் தான் அவர் கிங்கா இருந்தார். இப்போ வேர்ல்டு வைட்ல வந்து ஒரு கலெக்ஷன்ல ஒரு ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. அதை அவரு தக்க வச்சுக்க விரும்புவாரு. இன்னும் சொல்லணும்னா அவர் அதை அதிகப்படுத்த தான் விரும்புவார். ஏன்னா ஒரு பக்கம் ரஜினி அவர்கள் என்ன பண்றாரு, எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள் எடுத்து ஒரு படம் பண்றாரு கூலின்னு. அதுக்கடுத்து என்ன பண்றாரு, ஜெயிலர் 2ன்னு ஒண்ணு பண்ணி அதை தாண்டினா இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாத்தையுமே அதுல வச்சு அதுல ஒரு அப்டேட் ஆகிட்டே இருக்காரு. கமல் அவர்கள் என்ன பண்றாரு, நீங்க அப்படி போங்க, நான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சிலம்பரசன் இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் நான் வச்சு நான் அவங்களோட டிராவல், திருஷ்யா, அபிராமின், லைக் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் கூட டிராவல் பண்றேன். ஆனா விக்ரம்லயும் அவர் பண்ணி காமிச்சார். விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில், சூர்யா அவர்கள்னு. அதுதான் உலகநாயகன்ட்ட ஒரு மேஜிக் இருக்குன்னு வச்சுங்களேன். அவர் எப்பவுமே கிரியேட்டிவிட்டியா யோசிக்கக்கூடியவர் தான். இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் பண்ணக்கூடியவர் தான். அப்ப அஜித் பாப்பாரு, எல்லாருமே ஓகே, எல்லாருமே அப்டேட் ஆயிட்டே இருக்காங்க. விஜய் என்ன பண்றாரு, அவர் தான் அரசியலுக்கு போயிட்டார், இன்வெர்ட் அவரையே அப்படின்னு பார்க்கும் பொழுது ரஜினி அவர்களா இருக்கட்டும், கமல் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே அப்டேட் ஆயிட்டே இருக்காங்க. சூர்யா அவர்கள் முதற்கொண்டு இந்த ரெட்ரோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஜோஜி ஜார்ஜ் எல்லாம் நடிச்சிருந்தாங்க, நிறைய நடிகர் நடிச்சிருந்தாங்களே. விக்ரமும் அப்படிதான் பண்றாரு. நான் வரேன், நான் படத்துக்காக நான் நிறைய எஃபர்ட் போடுவேன், என்னை உருக்கிறி, என்னை எலும்பு கூட ஆக்கு, குண்டாக்கு, என்ன வேணா பண்ணிக்க, நான் மட்டும் ஒப்படைச்சேன்னு சொல்லிடுவார். அஜித் ஏன் நினைக்க மாட்டாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அஜித் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அடுத்த கட்டத்துல நம்ம இருக்கோம், அவர் எப்பவுமே இருப்பார், அவருக்கு பிசினஸ் எப்பவுமே இருக்கும். தமிழ்நாட்டுல கிங் அவர் தான் அப்படின்றதா அது டவுட்டே கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன். ஆனா ஆதிக் மூலமா நம்மளுக்கு வேற ஒரு நேம் வந்திருக்கு. ஏன்னா நீங்க கொரியன்ல கூட்டு போயிட்டீங்க, ப்ரொஃபஸர் வர வச்சிட்டீங்க. அந்த அளவுக்கு திங்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் இவ்வளவு பேர் என்னை வச்சு திங்க் பண்றாங்களா, நம்ம தான் ஒரு ட்ராக்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனா நம்மளோட ரியல் ட்ராக் இதாண்டா அப்படின்னு காமிச்ச படம் தான் குட் பேட் அக்லி. இது வந்து மைத்ரி மூவிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆதிக்கிட்ட பர்சனலாவே பேசியிருக்காராவும் நம்மளுக்கு நியூஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நீங்க அடுத்து பண்ணுங்க. ஸோ அது இப்போ நீங்க பண்ண மாதிரி இதுல வந்து நிறைய விஷயங்கள் எடுத்து பண்ணீங்களே, அதை தாண்டின ஒரு படமாவும் நீங்க பண்ணுங்க, அதுக்கு நாங்க உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் பாலையா பேர் அடிபடுது அப்படின்னா, இது வந்து எப்ப நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்ற விஷயம் இல்லை. அஜித்துக்கு இன்னும் ரேஸ் இருந்துகிட்டு இருக்கு. அவர் எப்ப வரப்போறாரு, என்ன பண்ண போறாரு, தனுஷ் லைன்ல இருக்காரு, விஷ்ணுவர்தன் இருக்காரு. குறிப்பா சிறுத்தை சிவாக்கு ஒரு முக்கியமான ஒரு வெற்றி தேவைப்படுது. ஏன்னா அந்த மனுஷனை வந்து எல்லாருமே ரொம்ப குறைச்சி எடை போடுறாங்கல்ல, அந்த மனுஷன் வந்து சாதிக்கணும், வெற்றிக்காக ஒரு மாதிரி ஏக்கத்தோட இருந்துகிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். அதெல்லாம் ரெடியா இருக்காரு. அவருக்கு உண்டான தீனி எங்க இருக்குன்னா அஜித் கிட்ட தான் இருக்கு.
ஸோ அவர்கள் ரெடியா இருக்காங்க அப்படின்ற பொழுது அவர் யார் சூஸ் பண்ணுவாங்க, அவர் சீட்டு குலுக்கி போட்டு தான் இப்போ எடுக்கணும்னு நினைக்கிறேன். இதுல தான் கொஞ்சம் எந்த லைன் அப்ல இருக்கும், எத்தனாவதா இருக்குன்னு கேள்வி வரும் பொழுது ஆதிக்கிட்ட இருக்கக்கூடிய இப்ப எத்தனை கதைக்களம் இருந்தாலும் அதுல அஜித் தான் சூட் ஆவார். அதை எடுத்து வேணா மற்ற ஆர்டிஸ்டுக்கு வேணா நம்ம பட்டி டிங்கரிங் பண்ணி வைக்கலாம ஒழிய எல்லாமே இதுதான். குறிப்பா அந்த இன்ட்ரோ சீன் வந்துச்சுல, அந்த ஜெயில் சீக்வன்ஸ்ல அஜித் அவர்கள் அந்த கொரியன் படத்துல வர மூவி மாதிரி இருக்குன்னு சொன்னோம்ல, அதெல்லாம் பாலையா அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததாகவும் இந்த படத்தை சமீபத்துல பார்த்திருக்காரு. ஆதிக்க கூப்பிட்டு விஷ் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குப்பா படம் நல்லா பண்ணியிருக்கேன். அவர் எப்படி பேசுறேன், நான் தமிழ்நாட்டுல தண்ணி குடிச்சுதான் வளர்ந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் நிறைய விஷ் பண்ணியிருக்காரு, வாழ்த்திருக்காரு. ஏன்னா அவர் சிவாஜி சார் ஃபேமிலியா இருக்கட்டும் எல்லாத்துக்கூடையும் க்ளோஸ். அந்த வகையில ஆதிக்க பாராட்டியிருக்காரு. நம்ம பிளான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகளும் போயிருக்கு. இதனாலதான் எல்லாருமே வந்து நடக்குமா எதிர்பார்க்கலாமா அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனா எக்ஸ்ட்ராவா போய் அஜித் கதையில் பாலையாவா அப்படின்லாம் சொல்றாங்க. எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு வேண்டாங்க, மாஸ் ஹீரோஸுக்கு எல்லாமே தேவைங்க. ஏன்னா ஏதோ ஒரு இயக்குனர் சொல்லியிருந்தாரு, சூப்பர் ஸ்டார் அவர்ல சொல்லியிருந்தாங்க, அவர் வந்து ஸ்லோ மோஷன்ல போட்டு நடக்க வச்சீங்கன்னா அது தப்பு. அது வந்து ஏன் மற்ற எல்லா நடிகர்களுக்கும் வரும்ல, ஏன் வந்து ரஜினி நடந்தா மட்டும் தான் பார்ப்பாங்கன்னு என்ன ஒரு காரணம்? அப்படிலாம் கிடையாது. அவர் நடந்தா ரசிக்கிறாங்கல்ல, அவருக்கு அதுதான் அவருக்கு ஸ்டைலு, அது அவர் அந்த மனுஷன் ஸ்டைல், அதுதான் அப்படி பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி. பாலையா அவர்கள் கடைசியா நான் வந்து ஒரு படம் பார்த்தேன், அது வந்து ஜெயிலர் மாதிரி தான் இருக்கும். அவரோட பையனுக்காக ஃபைட் பண்ண வருவாரு, அதெல்லாம் தெரியா இருக்குங்க. அந்த தம்மனோட மியூசிக்ல தம்மனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரைஸும் கொடுத்துருக்காரு, சூப்பரா இருக்கும் அது. அதெல்லாம் நான் சொல்றேன், பாலையாக்கு கண்டிப்பா ஒரு மாஸ் சீக்வன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் ஆதிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த காம்போ இணைஞ்சதுன்னா தெலுங்குல வந்து கால் தடம் பதிக்கிறது மட்டும் இல்ல, மிகப்பெரிய ஒரு வசூலோட அவர் இருப்பாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அஜித் கதையில் பாலையா நடிச்சாலோ இல்ல ஆதிக்கோட கதையில் பாலையா நடிச்சாலோ பாலையாக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா தான் அது அமையும். ஏன்னா ஆல்ரெடி நெல்சன் கதையில் பாலையா, அதை எழுதி வச்சுக்கீங்க, ஜெயிலர் 2வில் பாலையா. இதை தாண்டின ஒரு படமா இருக்கும் அப்படின்னா, இது ஒன் மேன் ஆர்மியா பாலையாவோட ஒரு படம் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் ஸ்பெஷலா தான் இருக்கும். இப்போ ரீசெண்டா ஜெயிலர் 2 படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம அதிகமா பேசிக்கிட்டு இருக்கோம். முக்கியமா இந்த படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட 75 நாள் வந்து கால் ஷீட் தந்திருந்தாராம். ஆனா இப்போ வந்து இந்த படத்துல இருந்து ஒரு 50% ஷூட்டிங் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சான். ரஜினிகாந்த் அவர்களுக்கு டூப் போட்டு தான் வந்து எடுத்திருக்காங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நேத்துல இருந்து சோஷியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து நிறைய பேர் என்ன கேட்கிறாங்கன்னா, அவரால் முடியலன்னா ஏன் அவர் படத்துல நடிக்க வரணும், டூப் எல்லாம் போட்டு படம் பண்ணா அந்த படம் ஓடுமா அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்களை முன்னெடுத்து வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த விமர்சனத்தை நம்ம முன்னெடுத்து வைக்கிறது தான் இங்க அவங்க ரசிகர்களுக்கு கடுப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட பிறந்தநாள் கப்புன்னு நினைக்கிறேன், ஒரு தீவிரமான ஒரு 15 ரசிகர்களை நான் சந்திச்சேன். நிறைய பேர் இருக்காங்க, அதுல 15 பேர் நல்ல ப்ரொஃபஷனல்ல இருக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய வேலைகள் இருக்கக்கூடியவங்க. அவங்க சொல்றாங்க, என் பேரை வந்து ரஜினி ரசிகரா இருக்காரு, அவங்க அப்பன் அதாவது அவரோட மகன் ரசிகர். அதுதான் அனிருத் அந்த பாட்டுல வரும்ல, ஓ அலும்ப பார்த்தவங்க அப்ப ஒரு 3 ஜென்ரேஷனா நாங்க அவரு எங்க வீட்டுல ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. விஜயை பிடிக்கும், அஜித்தை பிடிக்கும், ஆனா ரஜினி எங்களுக்கு தலைவர், அதனாலதான் அவர் நாங்க தலைவர்னு சொல்றோம் அப்படின்னு. 15 பேரும் பெரிய பெரிய பொறுப்புல இருக்கக்கூடியவங்க ரஜினியை வந்து கிட்டத்தட்ட கடவுளா வணங்குறாங்க. அவர் வந்து படங்களை அடுத்தடுத்து நடிக்க இன்ன வரைக்கும் அவர் படம் நடிக்க காரணம் அவங்க ரசிகர்களுக்காக தான். அந்த ரசிகர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தா குட்டிஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அவங்க ஃபேமிலி எல்லாமே ரஜினி ஃபேனுன்றாங்க. ஸோ நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, நீங்க இந்த சொல்ற விமர்சனத்தை அந்த குட்டி குழந்தை கூட இதை ஏத்துக்காது. ஏன்னா அவரு கண்டிப்பா ஒத்துக்கணும். வேட்டையன்ல வந்து நீங்க பேக் கேம்ல இருந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸை பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவருக்கு பழைய மாதிரி ஃபைட் பண்ண முடியாது, அஜித் அவர்களுக்கு பழைய மாதிரி டான்ஸ் பண்ண முடியாது, அவருக்கு அவ்வளோ ஆப்ரேஷன் இருக்கு. ரஜினிகாந்துக்கு வந்து ஏஜ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு, அவரோட ஹெல்த்னு ஒரு விஷயங்கள் இருக்கு. ஏங்க இவ்வளவு பெரிய ஆப்ரேஷன் 2 பேரும் ஏன் நான் அஜித் ரஜினி அவர்களையும் கம்பேர் பண்றேன் அப்படின்னா, 2 பேரும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். 2 பேரும் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, 2 பேரும் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் சந்திச்சிருக்காங்க, 2 பேருக்கும் அவ்வளோ ஆப்ரேஷன் நடந்திருக்கு. அதனாலதான் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே லைன்ல தான் டிராவல் பண்ணக்கூடியவங்க. அதனாலதான் நான் இதை கம்பேர் பண்ணி சொல்றேன். ஸோ ரஜினி அவர்கள் பத்தி இந்த விமர்சனமே தப்பு. ஜெயிலர் 2வோட ப்ரோமோக்கு அப்படிதான் சொன்னாங்க, ஆனா ப்ரோமோவோட மேக்கிங்க சன் பிக்சர்ஸ் விட்டாங்கல்ல, சன் பிக்சர்ஸ் எங்கேயுமே அதுக்கு வந்து 1% கூட வேண்டாம், விலகிறீங்க, விட்டுருங்க, வரலையா அப்படிலாம் வரவே மாட்டாங்க. அது ரஜினி அவர்களுக்கும் தெரியும், அவருக்கு என்ன வரும், ஏது வரும், எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு தான் அவர் அப்படியே அந்த பொக்கிஷம் மாதிரி பாத்துக்கிறாங்க. நெல்சனும் லோகேஷும், குறிப்பா சன் பிக்சர்ஸும். சன் பிக்சர்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து ஒரு புதையல் இருக்கு, இதை எடுத்து நம்ம வந்து இது பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு புதையலா மிஸ்ட்ரினே சொல்லலாம், இது வந்து ஒரு மேஜிக்னு சொல்லலாம், என்ன வேணா நீங்க அது ஃபேண்டசி எதுனாலும் வார்த்தையை போட்டினாலுமே ரஜினி அவர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர். அந்த மாதிரி ஒரு பொக்கிஷம் தமிழ் இண்டஸ்ட்ரி கிடைச்சிருக்கு, அதை எடுத்து நம்ம கொண்டாடுவோம், செலிப்ரேட் பண்ணுவோம். ஜெயிலர் 2வோட மேக்கிங் வரும் பொழுது
எல்லாரோட கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சது. அவர் தான் நடிச்சிருக்காரு. நீங்க கீழே குனிஞ்சி வரதா இருக்கட்டும், அவர் வந்து இந்த கையை ஆட்டி எங்கேன்னு கேட்கறதா இருக்கட்டும், கடைசியா வந்து அந்த கண்ணாடி சீக்வன்ஸா இருக்கட்டும், அந்த ஸ்டைல்லாம் யாருக்கும் வராது, அவருக்கு மட்டும் தான் வரும். இன்ன வரைக்கும் சிகரெட் எவ்வளோ பேர் தூக்கி பிடிக்கலாம், ஹிந்தி வரைக்கும் ட்ரை பண்ணிட்டாங்க. ஆனா அந்த சிகரெட் இன்ன வரைக்கும் கரெக்டா உட்கார்றது வந்து ஜெயிலர் படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு மாதிரி அது தலைவருக்கு மட்டும்தான், அது எல்லாமே அவருக்கு மட்டும்தான். ஸோ அந்த மேக்கிங் விடும் பொழுது அவர் தான் பண்ணியிருக்காருன்னு காட்டியிருக்காங்க. இந்த விமர்சனம் தப்பு அப்படின்றத நம்ம ஜெயிலர் 2 ரிலீஸுக்கு அப்புறம் அதோட மேக்கிங் விடுவாங்கல்ல அதிலே காரணம். ஏன்னா சும்மா தூக்கி அவருக்கு வந்து 150 கோடி 200 கோடி டூப்புக்காங்க கொடுக்க போறாங்க அவங்க. ரஜினி அப்படின்ற ஒரு பேருக்காகவும் அவருக்கு உண்டான பிசினஸ்க்காகவும் அவரோட ஃபேஸுக்காகவும் அந்த வாக்குக்காகவும் அந்த ஸ்டைலுக்காகவும் தான். ஸோ அதனால இந்த விமர்சனத்தை நம்ம வந்து முழுமையா ஏத்துக்க முடியாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். கண்டிப்பா இருக்கும் பெரிய ஃபைட் சீக்வன்ஸ், அவரால் பறந்து அந்த பழைய படங்கள்ல வந்து அந்த கையில் இப்படி வச்சுப்பாங்க, அப்படியே தலைவர் பறக்கும் பொழுது ஒரு சவுண்ட் வரும், அப்படியே 2 அடி அடிச்சு இங்கிருந்து அங்க பறந்து போவாரு. அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆனா அவர் பண்றாரு, அவர் சக்திக்கு ஏத்த மாதிரி பண்றாரு. அதனாலதான் ஜெயிலர்ல வந்து அவருக்கு ஏத்த கதையா இருந்துச்சு. பேட்டையில வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்ல, அதெல்லாம் உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஜெயிலர் 2 என்னன்னே நீங்க பார்க்கல, எப்பறம் அவர் பண்ணலி நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. ஸோ அதனால இருக்கலாம், 100க்கு ஒரு 75% கண்டிப்பா அதுல தலைவர் அவர்கள் இருப்பாங்க. ரொம்ப பெரிய ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், இதுல தான் அவரோட பங்கு இருக்காதே. மற்றபடி நீங்க தலைவர்லாம் சொன்னீங்கன்னா அது விஜய் ரசிகர்களா இருக்கட்டும், விஜய் ரசிகர்களா அவங்களோட ஒப்பீனியன் என்ன தெரியாது. ஆனா இப்பயுமே அவங்க ரஜினிக்குமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க நண்பர்களா பாக்குறாங்க. இப்போ எந்த படம் வந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஜெயிலர் 2, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கூலி படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்லாம் பேனர் பார்க்க முடியுது. ஏன்னா அஜித்துக்கே வச்சிருந்தாங்க. அதனால அவங்க ஒற்றுமையா தான் இருக்காங்க. அதனால ரஜினி அவர்களுக்கு ஒரு விமர்சனம் அப்படின்ற பொழுது உலகநாயகன் ரசிகர்களா இருக்கட்டும், ஏகே விஜய் யாரோட ரசிகர்களும் எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருவாங்க. அதுதான் மேன் ஆஃப் மாஸ். ஏன்னா எல்லாருமே அதை பார்த்து தானே வளர்ந்தாங்க. மற்ற நடிகர் இன்ன வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து நிறைய படங்களை ஹிண்டே கொடுத்துருக்கிறது வந்து நான் வந்து அவரோட ஃபேன். பாட்டே வரும்னு நினைக்கிறேன், ரஜினியோட அண்ணாமலை தம்பி இப்போ அப்போ இருந்தே சொல்றேன் அவரோட ஃபேன் தான் எல்லாருமே. அவர் இல்லைன்னா இந்த ஸ்டைல் அப்படின்றது இல்லை.